நாம நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு கிம்பிட்டு செய்யறதே பெரிய விஷயம். என்னத்தா இப்படி சொல்லிவிட்ட? 1000 தான் இருந்தாலும் தாய்மாம சீர் இல்லையா? அதானே அண்ணே, தாய் மாமன் சொல்லி இவர் பட்டதெல்லாம் போதும்னு. என் மகன் சொன்ன மாதிரி அவங்களுக்கு சீர் ஓசில வருதுன்னு உடனே ஆஹா லாட்டரி அடிச்சிருச்சுன்னு நினைச்சுக்கிட்டு பகல் கனவு கண்டுகிட்டு இருப்பாங்க. அவங்க அப்படியே உட்காந்துகிட்டு இருக்கட்டும். அவங்களுக்கு கொண்டு போய் செவக்கி வைக்கணும்னு நமக்கு எந்த அவசியமும் இல்லன்னு நான் அப்படித்தான் சொல்லுவேன். ஜியா, என்ன ஜியா மதன் இப்படி சொல்றாங்க? ஆமாமா, நீ சொன்னது சரியாதான் படுது மீனாட்சி. ஆத்தாடி எம்மடி பெல்ட் அடிச்சிட்டாரு ஜியா. இல்ல மீனாட்சி சொல்றது சரிதானே? ஓ, இருந்தாலும் ஒரு சாஸ்திரத்துக்கு ஒரு அண்டா குண்டா வாங்கணும்னாலும் அதையும் நம்ம முறைப்படி வாங்கணும்லத்தா. அது என்ன வாங்கணும்னு சொல்லிட்டேன்னா அது லிஸ்ட் போட்டு வாங்கிடுவோம். அது என்னத்துங்க பெருசா லிஸ்ட் போட்டுக்கிட்டு நேரா கடைக்கு போய் கைக்கு கிடைக்கிற 2 பொருளை தூக்கிட்டு வர வேண்டியது தானே? அதத்தான் சொல்றேன், என்னன்னு சொல்லு வாங்கிருவோம்ங்கிறேன். கேண்டி நந்தினி, இதுல என்னத்தடி லிஸ்ட் சொல்றது? எனக்கு என்னத்த தெரியும், இதெல்லாம் உங்க ஏரியா, நீங்களே சொல்லுங்க. எனக்கு ஏதாச்சும் தோணுச்சுன்னா நான் சொல்றேன். சரி, பேப்பர் பேனா ஏதாச்சும் எழுத வச்சிருக்கியா? ஏகிட்ட ரெடியா இருக்கு மைனே. சொன்னீங்கன்னா அப்படியே ரெடியா எழுதி விடுறா இல்லையா? ரெடியா இருக்கு மைனே. ஓஹோ, அப்ப எல்லாத்துக்கும் தயாரா தான் வந்திருக்கீங்க. இல்ல மைனே, நீ சொன்னீங்கன்னா அப்படியே எழுதி விடலாம்ன்றதே. அப்படித்தான். சரி, ஒரு அண்டா போட்டுக்கங்க. ஒரு அண்டா சிம்பிளி. ஒரு அண்டாவா? ஒரு அண்டா. சரி சரி, ஒண்ணு சரி ஜியா, நீங்க சொல்ற மாதிரி எழுதிருச்சியா. அண்டா அண்டா ஒண்ணு ஒண்ணே ஒண்ணு. அண்டா ஒண்ணு. அடுத்து மீனாட்சி? அப்புறம் பானை 2 போட்டுக்கங்க. ஓ, பானை. செம்பிளி, பானை வெறும் 2 போட்டுக்க. பானை பானை 2. அப்புறம் மீனாட்சி பானை 2 போட்டாச்சு. அப்புறம் பாத்திர பண்டம் ஏதாவது ஒரு 2-3 போட்டுக்கங்க. ஓ, பாத்திரம் பண்டம். சரி சரி. ஏப்பா செம்பிளி, இந்த பாத்திரம் பண்டம் 2-3 போட்டுக்கப்பா. ஒரு 2-3. ஆமா. சரி. பண்ட பாத்திரம் 4. எழுதிட்டியா? எழுதிட்டியா? சரி சரி சரி. போட்டுச்சியா.